மிஷின் மேற்கு அடித்த ஜதையை அழகாக கலர் வைப்பாங்க. எப்படி கலர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நான் மிஷின் மேற்கு அடித்து வந்த ஜதையை அடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? வர்ற எடையை சரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஜதைங்களோட ரகம் பிரிக்கணும். ரகம் எப்படின்னா கலர் பூக்கு தகுந்த மாதிரி ரகம் பிரித்து ஜோடியாக அடுக்குனா தான் ஒரே மாதிரி ஈவனாக எல்லாத்துக்குமே நம்ம கலர் வைக்கிறதுக்கு ஆகும். ரகம் பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுவாங்க. இது என்னதுன்னா இதான் பேஸ்ட்டு. அந்த கலரையும் பேஸ்ட்டையும் சரியான அளவு கலந்து எடுத்துக்கிறார் அண்ணன். நல்லா கலக்கணும். கலந்தால் மட்டும்தான் கரெக்டாக குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது காயும். இல்லை ஒன்று கம்மியாக ஒன்று இதை காயவும் காயாது, எப்பயுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இது மேக்ஸிமம் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமே அதிகம், 5 to 7 நிமிஷம் அதிகம். இப்போ ஜதையில் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் காயும்? 4 மணி நேரம், 3 to 4 மணி நேரம் காற்று பெறாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா நல்லா காஞ்சிடும். இப்போ அடுத்தது கலர் வைக்கிறீங்களா, அது எப்படியே பட்டக்காரங்க கேட்பாங்களா இவ்வளோ கலர் வைக்கணும்னு, இல்லை நீங்கள் பார்த்து வைக்கிறது தானே? இல்லை, பட்டக்காரங்க கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு இந்த அவங்களுக்கு கடைங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்கு ஒவ்வொரு மாதிரி ரகம் கேட்பாங்க, கலர் ரகம். அதனால் இந்த கலர் சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணி வைப்போம். வருஷப்படுத்தி வைக்கிறது. 5 கலர் செட்டுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, அது ஃபேமஸான கலரா இல்லை எப்படி? இல்லை, ஜென்ரலாகவே ஒரு ஜதைக்கு 5 கலர் வைப்பாங்க. அது நாம் ஆல்டர்னேட் பண்ணி அவங்க கேட்குறத பொறுத்து ஆல்டர்னேட் பண்ணி நாம் வைக்கிறது தான். அது 1 2 இங்கே 3வது கலர் வரணும், காஞ்சதுக்கப்புறம் வைக்கணும். இது 3வது கலரு, அப்புறம் 4 இங்கே 5வது கலரு, மறுபடியும் 1 2 இது ரிப்பீட்டடாக வரும். இந்த 5 கலர் ஜதைக்கு வைக்கணும்னா நம்ம 5 கலர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது டபுள் கலர் போன்றதுனால ஃபஸ்ட்டு கலர் வச்சு காஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கலர் வைக்கணும். இல்லை 2 கலரும் மிங்கிள் ஆகி அது கலரு ஃபேட் ஆயிடும் ரெண்டுமே. அதனால் ஒரு கலர் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த கலர் வைக்கணும். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கலர் வைக்கிற தொழிலில் இருக்கீங்க? நாம் இப்போ ஒரு 3 வருஷமாக இருக்கிறோம். நான் இப்போ இந்த பட்டரை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரேஞ்சில் இருந்தால் கூட உங்களுக்கு ஹீட்டரு, தட்டம், அந்த கலருங்கெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 20,000 20 to 25,000 இருந்துச்சுனாவே உங்களுக்கு நீங்கள் தனியாக ரெண்ட் பண்ணலாம். இப்போ கலர் வச்சிங்கன்னா இப்போ இதுக்கு எவ்வளோ சேதாரம் எடுப்பீங்க? ஒரு ஜெதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா 6 ரூபா வரலுமே வாங்குறோம். அது அந்த கலர்களை பொறுத்து, வைக்கிற கலர்களை எண்ணிக்கையோட பொறுத்து தான் அது வாங்குறோம். சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களோட பிஸியான ஒரு நேரத்தில் எனக்காக இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா. சரி, இதே மாதிரி வீடியோ நிறைய போட்டு சோலோ பர்ஃபார்மர் நல்ல நிலைமைக்கு வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, ரொம்ப